நாம் எல்லாரும் மக்கள்களை முடித்தலைகளை தாழ்த்தி இந்த அதிகால நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் யெகோவா தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, உன்னதரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரியவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சிறந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் ராஜா, உம்முடைய சமூகத்திற்கு நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தில் மாத்திரம் எங்களுக்கு ஆனந்தம் உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா, உம்முடைய வலது பாரசத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் நித்திய பேரின்பம் உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றி போற்றி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள் ஆண்டவரே. நம்பின அவர்களை நீர் விடுவித்தது போல் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உம்மேல் பற்றுதலாக இருக்கிற, உம்மேல் நம்பிக்கையாக இருக்கிற எங்களையும் விடுதலை ஆக்குகிறவரே. ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் ஆண்டவரே, சாபங்களிலிருந்தும் எங்களை ரட்சித்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் இந்த கண்ணன் கருவிலையை போல எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளைக்குள்ளாக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு சேதம் எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எங்களை ஆண்டவரை நெருங்கி சென்ற போதிலும் ஆண்டவரே, அவைகளிலும் ஒன்றும் எங்களை தாக்காதபடிக்கு எங்களை நடத்தின தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல எங்களை சுமந்து வழி நடத்தின தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரராகிய உமக்கே நாங்கள் துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீரே ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதிப்பதற்காக எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. எங்கள் எபினேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, என் பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, என் பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால், நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால், நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாளுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாளுமே. கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா,
மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் எபினேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, எங்கள் துணையாளரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்ருவானவன் எங்களுக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்கள் மேல் இல்லாதிருந்தால் ஆண்டவரே என்றைக்கோ நாங்கள் அமிழ்ந்து போயிருந்திருப்போமே, என்றைக்கோ நாங்கள் அழிந்து போயிருந்திருப்போமே ராஜா. எங்கள் துக்கத்திலே நாங்கள் மாண்டு போயிருந்திருப்போமே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் மேல் இருந்தபடியினால் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கும் ஜீவனோடு உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோமே ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா. இம்மட்டுமாக எங்களை நடத்தி கொண்டு வந்தது உம்முடைய கிருபை, எங்களை இனிமேலும் நடத்த போகிறது உம்முடைய கிருபை ராஜா. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்கள் மேல் காண்பிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த விலையேற பெற்ற கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எத்தனையோ தரம் உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போனாலும் ஆண்டவரே எங்கள் மேல் கரிசனையா எங்கள் மேல் இறங்கி வந்து உம்முடைய அன்பை எங்கள் மேல் காட்டுகிற அந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாதபடிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஒரு விசையாக உம்முடைய பாதங்களை நாங்கள் தொட்டு வணங்குகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பாதங்களை முத்தமிடுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கொடான கொடி நன்றிகளை செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீ இந்த பூமியிலே வாழும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் உம்மை குறித்து சொல்லி இருக்கிறதே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், நீரே ஆண்டவரே துதிக்கப்பட பாத்திரர், நீர் ஒருவரே தூயாதி தூய தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே உமக்கு 1000 நாமங்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவைகளை நாங்கள் எதை சொல்லி பாட முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. விவேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவேங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமை
மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன், ஹல்லேலூயா. அவருக்கு எல்லா கனம் மகிமையும் செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே, உம்முடைய அழகு முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது போல நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் நீர் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தயவு பாராட்டுகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பிடித்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்து கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக சிங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். ஹல்லேலூயா. விரியன் பாம்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவைகளை நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவைகளை நீ மிதித்து போடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமாய் நிற்கிறதான எல்லா போராட்டங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்து போக முடியாத பாதைகள் என்று சொல்லி நாம் கலங்கி நின்றாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஹல்லேலூயா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வீடுகளில் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டின் அறைகளிலே ஹல்லேலூயா கர்த்தரை உயர்த்துகிற துதியின் சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய துதியினாலே உங்களுடைய வீடு நிறைந்திருக்கும் பொழுது ஹல்லேலூயா வீடு முழுவதிலும் தெய்வீக சமாதானமும் தேவ ஆளுகையும் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று வேதம் சொல்லுகிறபடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய தேவாதி தேவனுடைய அசைவாடுதல் எங்களுடைய குடும்பத்திலே ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம் ஆண்டவரே, நீரே எங்களை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தேவாதி தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே மகிழ்ந்தி
என் உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. உம்முடைய உறவாலே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். உறவாலே மகிழ்ந்திடுவே. உண்மையில் நான் அன்பு வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மேலே அன்பு வைத்தேன். உமக்காக எல்லாவற்றையும் நான் உமக்காக எதையும் செய்வேன். ஒப்பு கொடுத்து சொல்லுவோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னை நோக்கி வரும் பொழுது அன்பு அந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன் ஆண்டவரே. நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். தனிமை என்னை சூழும் போதும் அழுதிட மாட்டேன். உம் சிலுவை அன்பே போதும் என்று ஆறுதல் அடைவேன். தனிமை என்னை சூழும் போதும் அழுதிட மாட்டேன். உம் சிலுவை அன்பே போதும் என்று ஆறுதல் அடைவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. உம்மேலே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மே
வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படியே முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் முடிந்தவர்கள் எல்லாம் நீங்கள் முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளையும் கூட ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உம்முடைய கிருபை அல்லவா ஆண்டவரே. அந்த கிருபையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே. எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய நல்ல கிருபையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் பலன் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய ஆலோசனை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் நடக்க முடியாதப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நன்மையான ஈவுகளை இந்த புதிய நாளிலும் தந்து எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய நன்மையான ஆலோசனைகளை தந்து இந்த நாளிலும் எங்களை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து நீங்க கேளுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளைக்குரிய சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்க, சமாதானத்தை எங்களுக்கு தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அறிக்கை பண்ணுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் அன்பும் தயவும் இரக்கமும் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரை பார்க்க வேண்டுமென்றோ மனுஷருடைய முகத்தை பார்க்க வேண்டுமென்றோ நாங்கள் இந்த காலை வேளையில் வரவில்லை ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர்தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்தால் ஒழிய உம்மை விடமாட்டோம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளைக்குரிய நன்மைகளை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவு ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளைக்குரிய புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர. தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களுடைய குடும்பங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளும் புறம்புமாய் உம்முடைய அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருடைய நுகங்களை முறித்து போடுகிற உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே எங்களை நிரப்பும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளைக்குரிய எல்லா தேவைகளையும் எங்கள் ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வருமானத்துக்குரிய காரியங்களை தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். செய்கிற எல்லா வேலை வருமானத்துக்குரிய காரியங்களிலே ஆண்டவரே இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. குடும்பங்களுக்குள்ளே நல்ல சமாதானத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் தேவன் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிற எல்லா பொல்லாத அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டப்பட்டு முறியடிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உடைய ரட்சிப்பு இறங்கட்டும். உம்முடைய கிருபை இறங்கட்டும். சமாதானம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் நீங்கள் சந்தித்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளைக்குரிய கிருபைகளை தந்து தேவன் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இந்த காலை வேளையில் ஆண்டவரே அவர்கள் மேல் உம்முடைய அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயங்களை நடப்பிக்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்களில் ஆண்டவரே ஏற்ற காலத்து திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏற்ற வரன்களை நல்ல சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும்படியான ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல வரன்களை தேவன் வாய்க்க பண்ணி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆகியும் ஆண்டவரே இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் சகலவற்றையும் உண்டாக்குகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை தந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குழந்தைகளுக்கு இருக்கிற பலவீனங்களை தேவன் நீக்கி போடுவீராக. பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் இருக்கிறதான அந்த சீதோஷ நிலையினால இருக்கிற ஆண்டவரே சளி தொல்லைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேசம் முழுவதிலும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அந்த தேவ பிள்ளைகள் தேவதாசர்களுடைய குடும்பங்களில் இறங்கும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர சாரசரையாய் ரட்சிக்கப்பட்டு ஆலயங்களில் சேர்க்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுவீராக. ஊழியங்களுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் ஆண்டவரே ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருடைய ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களையும் தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்தெந்த மாநிலங்களிலே ஆண்டவரே சபைகள் நசுக்கப்படுகிறதோ ஆண்டவரே ஊழியங்கள் ஆண்டவரே நசுக்கப்படுகிறதோ அந்த மாநிலங்களிலே தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி ஹல்லேலூயா எதிராய் போராடுகிற எல்லா மதவாத தீவிரவாத அமைப்புகளை இயேசுவின் நாமத்திலே முறியடித்து போடும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த அதிகாரத்திலே ஆண்டவரே அவர்கள் கிரியை செய்கிறார்களோ அந்த அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்திலே பறிக்கப்பட்டு போகும்படி தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேசத்திலே வல்லமையான நம்முடைய கிரியை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகள் அநேக தேவைகளோடு இருக்கிறார்களேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்களில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷமும் சமாதானமும் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பெருகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. எந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போயிருக்கிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி அந்த பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னத தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படி உம்முடைய பிள்ளைகள் எல்லா கலக்கங்களும் பயங்களும் நீங்கி சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜீவனம் பண்ண உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துங்கப்பா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க துதிங்க. நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் தம்முடைய ஆலோசனைக்காக நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த வசனம் நம்ம அநேக நேரங்களில் தியானிக்கிற வசனம், நாம் கேட்கிற வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஆண்டவர் செய்கிறார். இதில் முதல் வார்த்தையை எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை அந்த 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 வரிசையை நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்டர் படி நீங்கள் வரணும். வரும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர்கிட்ட வருகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கொள்ளும்படி வருகிற பிள்ளைகள், முதலாவது ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறார். செவியை சாய்த்து என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை முதல்ல கேட்கும்படியாக ஆண்டவரிடத்தில் வரணும். அநேக நேரங்களில் என்னிடத்தில் ஜெபிக்கும்படி வருகிறவர்கள் சில பிரச்சனைகளோடு வருவாங்க. அப்போ அந்த பிரச்சனைகளோடு வரும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணால் உடனே நமக்கு ஆசீர்வாதம் கிடச்சிரும், வந்தோமா ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணோமா அதோடு அவங்க போயிடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு வர்றாங்க. வரும்பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய பரிகாரங்களை நம்ம சொல்லி ஆண்டவர் எப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிறதான ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க, அதை கவனிக்கவும் மாட்டாங்க. சரி, எதையோ பேசுகிறாரு, பேசி முடிக்கட்டும், பேசி முடித்ததுக்கு பிறகு நம்ம ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவார், அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள் உண்டு. அதே போல் ஆலயத்துக்கு வரும்பொழுதும் கூட சரி, ஏதோ கொஞ்சம் நல்லா பாட்டு பாடுவாங்க, கூட உட்காந்து பாட்டை பாடுவோம், நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வசனம் வந்தால் அந்த வசனத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்குவோம், மற்றபடி மற்ற காரியங்களை கவனிக்கவே கூடாது. சில பேருக்கு ஆராதனையில் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் பெரிய சபைகளில் பார்த்திங்கன்னா சபையிலே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் சாட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப பயங்கர ஒழுங்கினமான காரியம், தேவனை அசட்டை பண்ணுகிற காரியம். அது நிமித்தமாய் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக பிரச்சனைகள் கூட தான் செய்யும். அது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வரும்பொழுது அல்லது ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அல்லது ஜெபிக்கும்படி நம்ம தனியாக போய் உட்கார போகும் பொழுது ஆண்டவர் என் கூட என்ன பேச போகிறாருன்னு கேட்கணும். செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். செவியை சாய்க்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது அதாவது என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போது அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் தான் நீங்கள் மிகுந்த கனியையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியும். ஆனால் அதை பற்றி அநேகருக்கு அந்த கவலையே கிடையாது. என்ன ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு வரும், அதை பிடிச்சிக்கிறதுக்கு மட்டும் வருகிறது. அதனால தான் முதல்ல ஒரு ஆராதனைக்கும் சரி, இந்த ஜெபத்துக்கும் சரி, நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஆலோசனை கொடுக்குறேன். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே துதித்து ஆண்டவரை ஆராதித்து அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தான், ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஒரு நல்ல ஒரு நிலத்தில் ஏர் ஓட்டி அதை உழுது அந்த நிலத்தை பக்குவப்படுத்தினதுக்கு பிறகு விதையை போட்டால் அந்த விதை உள்ளே இறங்கும், அந்த விதை உள்ளுக்குள்ளே முளைக்கும். நீங்கள் ஒரு கட்டாந்தரையாக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே தூக்கி ஒரு விதையை போட்டிங்கன்னா அந்த விதை முளைக்காது. அதுக்கு தான் ஆராதித்து துதித்து ஆண்டவர் ஏன் ஆலயத்தில் ஒரு ஆர்டரை வச்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால், வந்த உடனே நல்லா மனம் உடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உடைத்து நம்மை முதல்ல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்முடைய இருதயம் ஒரு இலக்கமான ஒரு நிலைமைக்கு வரும். ஆண்டவரே சொல்லும்,
அடியேன் கேட்கிறேன் என்கிற நிலைமைக்கு நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக மாற்றப்படும். அப்போ நமக்கு வேண்டாத காரியங்கள் இருந்தால் அதை எடுத்து போட சொல்வார். முள்ளுள்ள இடத்துல முள் இருந்தால் அந்த முள்ளை எடுத்து போட சொல்வார். கற்பாறைகள் கிடந்ததுன்னா அந்த கல்லை எடுத்து போட சொல்லுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என் நேசருக்கு செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அப்போது நல்ல திராட்சை செடிகளை நட்டினார். அப்போ அங்கே கல் கிடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி கல் கிடக்கும். அவரை துதிக்க 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 நம்முடைய இருதயம் இலக்கமாகி அப்படியே ஒரு சாஃப்டாக மாறி, ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நம்ம வேத வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமானால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போது அதுக்கு என்ன தேவை? செவியை சாய்க்கும்படி வரும்போது நம்ம மனசை உடைஞ்சு நம்ம ஜெபித்து ஆராதித்து துதித்து அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம வர வேண்டும். அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். நம்ம ஒரு இப்போ ஆராதனையில் சில பேர் ஆராதனை முடிஞ்சோடனே பாஸ்டர் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு மெசேஜ் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லது, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் தான். அதே சமயத்தில் அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. சில வீடுகளுக்கு விசிட்டிங் போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த நேரத்தில் எங்களுக்கு பயங்கர போராட்டமாக இருந்தது, இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு, அப்போது அதில் எங்களுடைய தவறுகள் சுட்டி காண்பிக்கப்பட்டது, அதனால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம், அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போது அப்படிப்பட்டதான செவியை சாய்த்து அவரிடத்தில் செவியை சாய்ச்சா போதாது, கேளுங்கள் அப்படிங்கிறார். சில நேரத்தில் சில பேர் நல்லா கேட்பாங்க, நிறைய விஷயத்தை கேட்பாங்க, ஆனால் எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது, கேட்குற பழக்கம் கிடையாது. ஆனால் தேவன் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார், வழிமுறையை வச்சிருக்கிறார். அந்த வழிமுறைகளை நம்ம போனால் மட்டும்தான், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் நல்ல மெய்ப்பன் ஆண்டவர் சொல்கிறார். வாசல் வச்சிருக்கிறார், அந்த வாசல் வழியாக நம்ம போகணும். பக்க வழியாக நம்ம போய் ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள போனால் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, செவியை சாய்க்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது நாங்கள்லாம் ஜெபிச்சுட்டே போவோம். ஆண்டவரே இன்றைக்கி ஏதாவது எங்கள் கூட பேசுங்க, நாங்கள் எதில் குறைவாக இருக்கிறோம், எங்களுடைய குறையை மாற்றுங்க, இன்னும் நாங்கள் உங்களோட கூட ஐக்கியப்படுறதுக்கு என்ன வேணும். அந்த ஜெபம் அப்படியே ஆலயத்துக்கு போகும்போது ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலலாம் என்னுடைய தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாததுனால வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது. அப்போ வர பைக்கில் வரும்போது சைக்கிளில் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே வருவோம். ஆண்டவரே இன்றைக்கி இந்த ஆராதனை மூலமாக எனக்கு நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே அதிகமாக நெருங்கணும், இன்னும் நான் ஆண்டவருக்குள்ளே நான் என்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தாகத்தோடு கூட செவியை சாய்த்து அவரிடத்தில் வரும்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போது இந்த வார்த்தைகளை கேட்குற அன்பு பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் எத்தனை வயசு ஆனவங்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகணும். சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்கன்றார் ஆண்டவர். அப்போது சின்ன பிள்ளைகள் தான் நம்ம பெரியவங்க சொல்லும்போது சரின்னு கேட்கும். பெரிய ஆளுங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னைக்கு எத்தனை வயசு ஆனாலும் நீ சிறு பிள்ளை, தேவனுக்கு முன்னாடி நீ சிறு குழந்தையாக தான் இருக்கணும். அப்போது அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்து உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்க. வர்றது மட்டும் இல்லை, கேட்கணும். என்னுடைய சொல் பேச்சு நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அநேக நேரங்களில் நம்ம எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் ஆத்துமா செத்துப்போன நிலைமையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. அதாவது நான் சொல்கிறேனே, என்னோட பெரிய சபையில் இருந்ததுனால எனக்கு தெரியும். பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு எதையோ ஒரு கதையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஆராதனை போய்கிட்டு இருக்கோம், பின்னாடி உட்காந்து அவங்க பாட்டுக்கு எதையோ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் இந்த புடவை எங்கே எடுத்தீங்க, இது எப்படி இருந்துச்சிங்க, நீங்கள் எந்த ஸ்கூலில் பிள்ளைய படிக்க வச்சிங்க, எந்த ஸ்கூலில் போட போகிறீங்க, இதெல்லாம் அங்கே பின்னாடி பயங்கர டிஸ்கஷன் வரும். ஏன்னா எங்களுக்கு ஏரியா பாசஸ் மூலமாக தகவல் வரும். இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்களாம், இந்த மாதிரி இருக்குதா அந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லி. ஆலயத்துக்கு வந்தால் வந்த வேலையை பார்க்கணும், வந்த வேலையை விட்டுட்டு வேறு எந்தையாவது விசாரிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போது கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போடுற வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வரும்போது அந்த தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோங்கிற நடுக்கம், பயம் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த காலை வேளையில் கூட நீங்கள் உட்காடுறீங்கன்னா அந்த ஜெபத்தில் உட்காரும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தேவ பயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். எந்த இடத்துல கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார், எப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு வச்சிருக்கிறார், எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை அவர் கொடுப்பார் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. அதாவது இத்தனை வயசு நமக்கு ஆகிக்கிட்டே போனாலும் இன்னும் எவ்வளோ காரியங்களை நம்மக்கிட்ட எடுத்து போட வேண்டியிருக்குது, எவ்வளோ குறைவுகள் நம்ம இடத்துல இன்னும் காணப்படுகிறது. அது ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே வரும்போது தான் தெரியும்.
இருட்டுக்குள்ளே பார்த்தா இருக்கிற எந்த குறையும் தெரியாது. ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே வர 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 நமக்குள்ளே ஐயோ இது கூட தப்பா, இது கூட தப்பான்னு ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். அது நீங்கள் உங்கள் வெளிச்சத்திலே பார்க்கக்கூடாது. சில நேரத்தில் வேறு மனுஷருடைய வெளிச்சத்தில் பார்ப்பாங்க. அந்த பிரதரை விட நான் பரவாயில்ல, இந்த சிஸ்டரை விட நான் பரவாயில்லன்னு இன்னொருத்தருடைய வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் நமக்குள்ளே இன்னும் நீக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்குதுங்கிறத உணர்வு நமக்கு வரும். அப்படி நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா பிழைக்காமல் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வேஸ்ட்டு. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் கிடைச்சிது, சம்பிரமமாய் சாப்பிட்டு திருப்தியாய் வாழ்ந்தான்னு பார்க்குறோம். அப்போது அவனுக்கு எல்லாம் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்திருந்தான், அவனுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த உலகத்திலிருந்து கண்ணை மூடும் பொழுது அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்படியானா எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தும் ஆத்துமா செத்து போனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியிருந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் ஆனால் உங்கள் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அநேக நேரங்களில் ஆலயத்துக்கு வரும்போது அந்த பேக்கப்புக்கு அவங்க எடுத்துக்கொள்ளுகிற நேரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எடுத்துக்கொள்ளுகிறாருன்னா கிடையாது. ஆராதனை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா அடித்து பிடிச்சி ஓடுறதும், இல்லைன்னா நமக்கு வேண்டப்பட்ட ஆட்களோடு உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறதும், அதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே தவிர இவ்வளோ வார்த்தைகளை கேட்டோமே அந்த காரியங்களுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தைகளின்படி எங்களை நடத்துங்கிற ஒரு பய உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமா பிழைக்காமல் உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஆசீர்வாதமும் அது நிரந்தரமானதாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அந்த ஆத்துமா பிழைப்பதற்கு நீங்கள் செவி கொடுத்து செவி சாய்த்து அவரிடத்தில் வரணும், கேட்கணும், அதன்படி செய்யணும். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். அப்போது அப்படி வரும் பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அருளுவேன் அப்படிங்கிறார். அப்போ தாவீதுக்கு அருளின கிருபைகள் நமக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில் தவறு வரும் பொழுது தான் ராஜா என்று பார்க்காமல் தன்னை அர்ப்பணித்த அந்த சம்பவத்தை நாம் பார்க்குறோம். அதே தவறுகளை சவுலுக்கு சுட்டி காண்பிக்கும் பொழுது அந்த சுட்டி காண்பிக்கப்பட்ட யார் சுட்டி காண்பிக்கிறாங்களோ அவங்கள பழி வாங்குகிறான். அப்போ சவுல் அதாவது அந்த சவுல் மேல் இருந்த கிருபையை ஆண்டவர் விலக்கி போட்டார். அதனால தான் அவன் முந்தினவன் மேலே இருந்த கிருபையை விளக்கினது போல் நான் உனக்கு விளக்க மாட்டேங்கிறார். அந்த கிருபையை ஆண்டவர் விலக்கி விடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாவீதுக்கு நீங்காத கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அந்த கிருபை நமக்கு வேணும். முதலாவது நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்கணும். அதுக்கு பிறகு நமக்கு தேவன் கொடுக்குற கிருபை நிச்சயமான நித்தியமான கிருபையாக அது நமக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போது அதுக்கு தான் செவி சாய்த்து வரணுங்கிறார். நம்ம நினச்சதை தான் ஆண்டவர் பேசணும்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன பாஸ்டர் ஒரு ஆசீர்வாதமாகவே எனக்கு பேசலை. நம்முடைய தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படுகிறது போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் பேசணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாகமான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு சிறிய தேசத்தினுடைய ஒரு பெரிய தளபதி, பயங்கர திறமைசாலி. ஆனால் அவனுக்குள்ளே குஷ்டம் இருந்தது. அந்த குஷ்டரோகத்தை நீக்கி போடும்படியாக அவன் வருகிறான். எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட வரான். அப்படி எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வரும் பொழுது நீங்கள் 2 ராஜாக்கள் 5:9 பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5:9 நான் வசனத்தில் வாசிக்கிறேன். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் எலிசாவின் வாசல் படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு, ஊழியக்கார்ட்ட வரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கடுங்கோபம் தான் வரும். ஊழியக்காரர் மேலேயும் சபை மேலேயும் கடுங்கோபம் வரும். நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் பேசணும் அப்படின்ட்டு. இப்போ இங்கே என்ன நடக்குது? அவன் ஒருத்தனுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் அவர் பெரிய ஒரு யுத்தத்துக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய டீமோடு வந்திருக்கார். ஏன்னா அந்த நாட்டுடைய தளபதி, கேப்டன் அவர். அதனால் அவருக்கு பாதுகாப்போடு நிற்கிறார். இங்கே எலிசாவுடைய வீடு பெரிய ஆடம்பரமான வீடாக இருக்காது. ஆனால் வீட்டு வாசலில் நிற்கிறான். எலிசா என்ன சொல்கிறான்? உனக்கு சுகம் கொடுக்குறது நான் இல்லைப்பா, உனக்கு சுகம் கொடுக்குறது ஆண்டவர். அதுக்கு தேவை நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. போய் யோர்தானில் போய் 7 தரம் முங்கு. 6 தரம் முங்கினாலாம் முடியாது, 8 தடவை முங்கினாலும் அதெல்லாம் கிடையாது. 7 தடவைனா 7 தடவை முங்கி எழுந்துச்சு வா. அப்போது அவனுக்கு அது எப்படி இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்ட ஒரு குஷ்டம் 7 முறை நான் முங்கி எழுந்துச்சோன்னே சரியாக வரணும். இவர் ஞானத்தை யோசிக்கிறார்.
அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன கோபம் அவருக்கு, அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி பண்ணுறதுக்கு இஸ்ரவேலில் உள்ள தண்ணீரை பார்க்கலாம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆப்னாவும் பர்பாவும் அது நல்லது இல்லையா? இதை விட சுத்தமான நதியெல்லாம் எங்கள் ஊரில் ஓடலையா? நாங்கள் அங்கெல்லாம் முங்கி குளிக்க மாட்டோமா? அப்படின்னா நான் நினச்சது என்ன, அவர் வெளியே வருவார், வந்து முழங்கால் போடுவார், ஜெபம் பண்ணுவார், அதுக்கப்புறமா வந்து கையை வச்சு அந்த இடத்துல தடவி விட்டு அவர் ஜெபம் பண்ணுவார். அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் உள்ளேருந்து ஒரு ஆளை அனுப்பி விடுறான். நான் இவ்வளோ பெரிய தளபதி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து வந்து நின்று ஒரு சல்யூட் அடித்து ஐயா வாங்க பெரியவரே அப்படிலாம் சொல்லி கூப்பிடுவார்னு நினச்சா, ஆளை சொல்லி அனுப்பிவிட்டு போய் முங்கிட்டு வான்னு சொல்கிறான். தேவ பிள்ளைகளே, என்றைக்குமே ஊழியக்காரங்க உங்களுக்கு அடிமைகளாக இருக்க முடியாது. கர்த்தர் எங்களை வந்து அவருக்கு தான் அடிமையாக வச்சுருக்கிறார். மனுஷர்களுக்கோ ஐஸ்வர்யவான்களுக்கோ அல்லது பெரிய பலசாலிகளுக்கோ எங்களை அடிமைகளாக கர்த்தர் வைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மனுஷருக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் பேசினால் எங்களுக்கு ஐயோ. நாங்கள் தேவனுக்கு ஏற்ற விதமாய் பேசும் பொழுது அநேக நேரங்களில் உங்களை அது காயப்படுத்துகிறதாக கூட இருக்கலாம். நீங்கள் விரும்புகிறது போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் செவி கொடுத்து என்னிடத்தில் வாருங்கிறார் ஆண்டவர். அப்போ செவி கொடுத்து உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். நீங்கள் விரும்புகிற மாதிரி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர் இந்த மாதிரி சொன்னோன்னா அவருக்கு கடுங்கோபம் வந்துடுச்சு. நான் இப்படி செய்வார்னு நினச்சேன், அவர் என்ன இப்படி செய்கிறாரு. அதுக்கு பிறகு பின்னாடி அதுக்கப்புறம் அவன் பாருங்கள் ஊழியக்காரன் பேச்சுக்கு கேட்கல, கடைசியில் அவன் வேலைக்காரன் சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே போய் ஸ்நானம் பண்ணான், அவனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நாம் விரும்புகிறபடி கிடைக்கிறது அல்ல, ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் கீழ்ப்படியும் பொழுது சொல்கிறது. சில நேரத்தில் பயங்கர பிரச்சனையோடு வருவீங்க. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், அதாவது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வசனம் இருக்கிறது. நன்மை முதலாவது வருகிறது, கிருபை பின்னாடி வருகிறது. ஆனால் அது அது அதனுடைய கரெக்டான ஆர்டர் கிடையாது. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் நன்மைக்காக வருவீங்க, நாங்கள் கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த கிருபை உங்களை பற்றி பிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பின்னாடியே நன்மை வரும். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே உங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்மையை கொடுங்கிறதுக்கு நன்மைக்கு அதிகாரி அவர் தான். கிருபையை நம்ம யார் வேணாலும் கேட்கலாம். அப்போ அந்த கிருபையை நம்ம கேட்கும்போது யாருக்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கும்படி வருகிறவர்களே அந்த கிருபையை பற்றி பிடித்து கொண்டாங்கன்னா நன்மை கூடவே வந்துடும். ஆனால் அந்த கிருபையை விட்டுட்டு நன்மையை பிடிக்க பார்த்தவங்க தான் நிறைய பேர் விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை பிடிங்க. முதல்ல நன்மை தான் உங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே உங்கள் கிருபை தான் எனக்கு முக்கியம். அதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அருளுவேன்னு சொல்லிட்டு, அப்போ தாவீதுக்கு அருளின கிருபைகள் எப்படிப்பட்டதுங்கிறது ஒரு 3-4 வார்த்தைகளை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது என்னுடைய நம்ம பாட்டு பாடும்போது கூட அந்த வார்த்தையை நம்ம பாடினோம். சங்கீதம் 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தாவீதுக்கு அருளின கிருபை என்னது அப்படின்னா, அவன் கால் சறுக்குகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியலப்பா, என்னால் ஒரு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியல, என் கால் சறுக்குகிறது, என் வாழ்க்கை சறுக்குகிறது, என்னால் ஸ்டெடியாக நின்று ஒரு நிதானமாக நிற்கக்கூட முடியாத அளவுக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான சறுக்குதல்கள் இருக்குதுப்பா, நான் விழுந்து போகணும்னு பயமாக இருக்குது, ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் குடும்பத்தை நடத்த முடியுமாங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லணும், ஆண்டவரோடு நீங்கள் பேசணும். உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசி பழகுங்க. இது ஒரு பெரிய ரகசியம். நீங்கள் தனியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு பேசுங்க. நான் மனசுலேயே உட்காந்து தியானிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அவரோடு பேசுகிற அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது அவரோடு நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழியை ஓப்பன் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது அவருடைய கிருபை வந்து தாங்கும். அந்த கிருபை தாங்கிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே போகிறீங்களோ அதற்கு தேவன் அனுகூலமான ஒரு வாசலை திறந்து கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுக்கு அருளின கிருபை என் ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருபை நல்லது என்று சொல்லிட்டு, அவனுடைய ஜீவனுக்கு எத்தனையோ முறை சவுல் உலை வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய ஜீவனை தொடர்றதுக்கு கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தாவீதை நான் அழிச்சிருவேன்னு நினச்சான். கடைசியில் சவுல் தான் அழிஞ்சு போனானே தவிர தாவீது அழிந்து போகலை.
அப்போ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்ன அப்படின்னா, ஜீவனை பார்க்கிலும் பெரிய கிருபையை கர்த்தர், நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் நமக்கு தேவையான ஒரு காரியம். நம்ம அநேக நேரத்தில் எனக்கு ஜீவனை பாதுகாக்கணுன்ட்டு நம்ம அலைவோம். ஆனால் அந்த கிருபை இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். அதனால் கிருபையை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, தன்னுடைய குடும்பம் அலட்சியம் பண்ணி ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளும்படி வரும் பொழுது, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும், அந்த தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வரும் பொழுது அந்த 16:11 பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16:11 பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் இவ்வளவு பேர் தானா அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி கேட்டு அவனை வர வைத்து, அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்ல வைத்து, அவன் எங்கேயோ இருந்து வனாந்தரத்தில் அவன் ஆண்டவரை பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறான். அவன் இங்கே பதவியை எதிர்பார்த்து அவன் இல்லை, அவன் கிருபையை பாடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டுடைய கிருபையை பாடிக்கொண்டிருக்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு அவன் அங்கே உட்காந்து அவன் ஒரு 50 ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்னா, அந்த 50 ஆடுக்கு அவன் மேய்ப்பனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், என்னை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அவன் ஆடு மேய்கிறதை பார்த்து அவன் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறான். இந்த ஆடுகளை நான் எப்படி அக்கறையோடு மேய்க்கிறனோ அதுபோல் தான் என்னுடைய மேய்ப்பன் என்னை மேய்க்கிறார் என்று சொல்லி அவன் ஆண்டவரை பாடி அவன் ஆராதிச்சிருக்கிறான். அவன் பதவியை தேடி, எங்கள் அண்ணனுங்கெல்லாம் லைனாக காலையிலேருந்து நல்லா ஷேவ் பண்ணி நல்லா மேக்கப்லாம் போட்டு நிற்கிறாங்க, கம்பீரமாக நிற்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை வச்சுருக்கிறார். எனக்கு கொடுத்த கிருபையை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு தேவன் கொடுத்த கிருபை என்ன? கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறது. துதிக்கிற பிள்ளைகளுக்கு தேடாமலேயே அந்த உயர்வுகள் வரும். வனாந்திரத்தில் கிடந்தவனை தேடி கொண்டு வந்து, அவன் நினச்சிட்டு இருந்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆடு மேய்க்க தான் போகிறோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பாதையை கர்த்தர் வைத்திருப்பார். தாவீதை யோசித்து பார்க்காத ஒரு பெரிய கிருபை தான். அவன் ராஜாவாகணும்னு அவன் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை ஆண்டவர் சகோதரருக்கு நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே வெட்கப்பட்டானோ அந்த சகோதரர்கள், எந்த சகோதரர்கள் அலட்சியம் பண்ணாங்களோ அவங்களுக்கு நடுவில் வைத்து உயர்த்தினது போல கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் நீங்கள் அவருடைய கிருபையை பற்றி கொண்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேங்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் அக்ரிமெண்ட்டை போட்டுருவேங்கிறார் ஆண்டவர். உன்னை நான் இப்படி தான் உயர்த்த போகிறேன், இப்படி தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு அவர் அதை நித்திய உடன்படிக்கையாக கர்த்தர் ஏற்படுத்தி உங்களை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய செவியை சாய்த்து ஆண்டவர்கிட்ட வாங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க. உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய ஆத்மா பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். பின்னாடி உங்களுடைய உயர்வுகள் எல்லாம் தானாக வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வவல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தும்படி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்படி எங்களுக்கு ஆலோசனை தந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கண்டிப்பான வசனங்களாக இருந்து ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற வசனங்களாக இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் எப்படிப்பட்ட கிருபைகள் வேண்டுமோ அந்த கிருபைகளை தந்து உடைய பிள்ளைகள் அந்த கிருபையை பற்றி பிடித்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா பிழைக்கிறது மாத்திரமல்ல, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே பொருளாதார வாழ்க்கை, ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரும்படி உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சகல நன்மைகளை தந்து தேவன் வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.